ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான மீஷோ ஜுவல்லரி ஹால் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரின்னு சொல்கிறதோடவே வந்து எல்லாமே பிரேஸ்லெட்ஸ் அண்ட் கடா டைப்பில் இருக்க மாதிரியான பிரேஸ்லெட்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி. ஸோ ட்ரெண்டிங்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவிலை பேட்டர்ன் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஈவிலை பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபுட்வேர்ஸ் வருது, இயரிங்ஸ் வருது, அந்த பிக்கான ஜும்கா கூட பார்த்தீங்கன்னா இந்த ஈவிலை பேட்டர்னில் வருது. ஸோ அந்த மாதிரி இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. யாரை கண்ணு வைக்க போகிறோன்னு தெரில, பட் இப்போ அந்த பேட்டர்ன் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஈவிலை பேட்டர்ன்ல சொல்லப்போனால் இப்போ அதில் பொட்டெல்லாம் கூட வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க கடா டைப்பு பிரேஸ்லெட்டு, பேங்கிள்ஸ் எல்லாமே இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்க ஜுவல்லரிஸ் அண்ட் இதில் மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா வித்தின் பட்ஜெட் வெரி வெரி அஃபோர்டபுள் ஹாலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறத கன்டினியூ பண்ணுங்க. அண்ட் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு இந்த ஹாலில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா 200 அதிகம், எல்லாமே மோஸ்ட்லி 150க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரீமியம்லேருந்து நார்மல் வரைக்கும் எல்லா டைப்பான ஜுவல்லரிஸுமே இருக்குது. பேங்கிள்ஸ் பார்த்துடலாம். இப்போது பேங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் அந்த திருவிழா அந்த மாதிரிலாம் எங்கேயாவது போகல, அப்போ வாங்கிட்டு வருவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பேங்கிள் பேட்டர்னை வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் மெயினாக இது எதுக்கு நான் சூஸ் பண்ணியிருந்தேன்னா, ஒரு 3 years பேக் என்னோட சிஸ்டர் மேரேஜ் அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டசனாக ஒரு 12 டசன் இருக்க மாதிரி ஒரு பேங்கிள் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸ் வந்து நிறையா நாள் வைக்கிறது அது இதுன்னு வந்துச்சா, அப்போவே வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணியிருந்தேன். அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்கு ஸோ நேரில் வாங்கின பேங்கிள்ஸோட ஆன்லைனில் வாங்கின பேங்கிள்ஸ் வந்து இன்னுமே வந்து பிளாக் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஒரு நாள் வந்து நான் பேங்கிள்ஸ் கால் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் நான் வலையெல்லாம் போட்டு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எதனாலும் எனக்கு வாங்கி வைக்கிறது, அப்பப்போ இந்த மாதிரி பார்த்து ரசிக்கிறது, வீடியோக்கு யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பிடிக்கும் ரொம்ப. ஸோ அந்த மாதிரி பேங்கிள்ஸாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு இமிடேஷன் ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா மோஸ்ட்லி இந்த ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கக்கூடாது. இப்போ பேங்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்லாம் இருக்கும், அதுலலாம் வந்து மாட்டி விடலாம். மாட்டி விட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் அது வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் கருத்து போயிடும். அதுலலாம் வந்து நீங்கள் கண்ணாடி வளையல் மாட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா க்ளோஸ்டாக இருக்க ஒரு பவுச்சு, இந்த மாதிரி ஜுவல்லரி பவுச்சஸ் இருக்குல்ல, அந்த பேங்கிள் ஸ்டாண்ட் வித் பவுச்சோடு வரும். ஸோ அது மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கருக்கவே கருக்காது. ஸோ நான் அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவேன். இதோட ஓவரால் லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் 4 வளையல் போடும்போது கையே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருந்தது. அந்த ஸ்டோன்லாம் உதிரவும் இல்லை, இது கோல்டு பிளேட்டட் பேங்கிள். இந்த பேங்கிள்ஸ் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்கிறதோட பெரிய விஷயம் என்னென்னா நம்ம கையில் போட்டிருக்கும் போது வளையாமல் இருக்கிறது. ஸோ அந்த லெவலுக்கு இது ஸ்டெடியாக இருக்குது. அண்ட் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கிறதுக்கும் இது ஒரு சூப்பரான பேங்கிள். நீங்கள் வந்து எல்லாமே சேம் சைஸில் பிக் பண்ணிக்கோங்க. நான் வேர் பண்ணிக்கிறதோட சைஸ் வந்து 2.6. ஒரு பிரேஸ்லெட் பார்த்துடலாம். இது வந்து இதுதான். ஸோ ஆல்ரெடி வந்து நான் எல்லாமே அன்பேக் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாமே ரொம்ப ஷார்ட்டான ரிவ்யூவாக நான் வந்து இன்ஸ்டாலையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டாவோட ஐடியும் வந்து கீழே கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது, அதனால இப்படி பக்கத்தில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் சாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஈவிலை இருக்க மாதிரியான ஒரு கடா டைப்பில் இருக்க பிரேஸ்லெட், இது பார்த்திங்கனாலே தெரியும். அழகாக வந்து இந்த இடத்துலலாம் பாருங்களேன் ஸ்டோன் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஹாலில் காமிக்கிற ப்ராடக்ட்லேயே ஒரு டச் ஆஃப் எலகன்ஸ் இருக்கிறது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு தான், அதாவது இந்த பிரேஸ்லெட்டுக்கு தான். ஒரு சூப்பர் லக்ஸரியாக இருக்கும் நம்ம அவுட்ஃபிட்க்கு இதை பேர் பண்ணோம் அப்படின்னா. இது வந்து ஒரு சூப்பரான கஃப் டைப்பில் இருக்குது. அண்ட் ரோஸ் கோல்டு பிளேட்டட் அந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோஸ் கோல்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் மேக்னெட்டிக் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக நம்மளே வேர் பண்ணிக்கலாம். ஒரு ஹோல் டே வேர் பண்ணுறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஏதாவது கிஃப்டிங் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும். இது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சீரியஸாக இது வந்து ஒரு இமிடேஷன் ஜுவல்லரின்னே வந்து ஃபைன் பண்ண முடியல, அந்த லெவலுக்கு ப்ரீமியமாக இருந்தது. இதில் டைமண்ட் ஸ்டோன், அதாவது அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா பிரைட்டாக இருக்குது, விழாத மாதிரி நல்லா ஸ்டெடியாகவும் இருக்குது. அண்ட் ஈவிலை ப்ரொடெக்ஷனோடையும் இருக்குது. ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். அண்ட் நீங்கள் டெய்லியும் கூட போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கோல்டு பிரேஸ்லெட் இருந்தாலுமே கூட இது வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே போட்டிருக்கேன். இன்னும் ஒரு தடவை கூட கழட்டலை. ஆனால் இன்னும் பாருங்கள் நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குது, கருக்காமல் இருக்குது. இது வந்து இன்ஸ்டாவில் வந்து ஏதோ மதுரா ஜுவல்லரிஸ்ன்னு நினைக்கிறேன், அதுலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க நமக்கு. ஆனால் இப்போ நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 1.5 months எந்த வீடியோவில் பார்த்தாலுமே வந்து நான் இது விடாமல் நான் போட்டிருக்கேன். கோல்டே நான் அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட் வந்து போட்டதுக்கப்புறம் போடவே இல்லை. ரொம்ப நான் லேசி பர்சன், அதனால் போட்டது தான். இது நீ கருத்து எப்போ எனக்கா வேணான்னு தோணுதோ அப்போ கழட்டினா தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, செம்ம பிரைட்டாக ஒரு ஸ்டோன்ஸ் கூட போகாமல் அவங்க இதில் செம்ம பர்த்துங்க. ஆனால் கோல்டு மாதிரியே தான் இருக்குது, மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வெஸ்டர்ன் சாரீ எல்லாத்துக்குமே இது ரொம்ப அழகாக. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைஸ்க்கு ஒரு அன்பிலீவபிள் யூனிக்கான பிரேஸ்லெட் கம் பேங்கிள்ஸ் தான். அதாவது ஒரு 2 piece செட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு பிரேஸ்லெட் மாதிரியும் இருக்குது, பேங்கிள் மாதிரியும் இருக்குது. நீங்கள் 2 கையிலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை இப்போ ஒரு 3 days வந்து வேர் பண்ணிட்டே தான் இருந்தேன். நிறைய டைம் தண்ணியில் கூட விட்டுட்டேன். இது வந்து
3 டேஸ் ஆகுது, இப்போ வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இதில் இல்லை. இந்த ஸ்டைலுமே ரொம்ப யூனிக்காக இருந்தது அண்ட் நல்லா ஸ்டெடியாக இருக்குது. ஒரு 150க்குள்ளே இந்த லெவலான்ற மாதிரி இருந்தது. ஒரு கஃப் பேட்டர்னில் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா சைஸுமே வந்து இது அட்ஜஸ்டபிளாக இருக்கனால எல்லா சைஸுமே வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு செட்டில் வந்து அதாவது 150க்குள்ளே இந்த 2 பீஸ் கொடுக்குறது வந்து செம. இது வந்து ட்விங்க்லிங் யூனிக் பிரேஸ்லெட்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பிராஸ் அண்ட் காப்பர் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் கிளியராக தெரில. ஆனால் கருக்காமல் பார்க்குறதுக்கு லுக்காக அழகாக இருக்குது. அந்த போ பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கஃப் பேட்டர்னில் இருக்கனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு ரொம்ப கிளாஸியாக இருக்குது. நீங்கள் அவுட்ஃபிட்க்கு சூப்பராக பேரப் பண்ணும்போது எனக்கு வந்து இதுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிது இந்த 3 டேஸில். ஸோ இது ஒரு மஸ்ட் ட்ரை இந்த ஹாலில். இது நார்மலாக நம்ம எப்பயும் போல் போடுறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு பேங்க்லேயே போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெஸ்டர்ன் வேர்க்கெலாம் பேர் பண்ணுற மாதிரி வேணும், ட்ரெண்டிங்கில் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஈவிலை அந்த காப்பு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்கிள் கம் கடா மாதிரி இருக்குது. ரொம்ப யூனிக் அண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஒரு பிரேஸ்லெட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஈவில் ஐ பேட்டர்னில் இருக்குது. அண்ட் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு டோன் தான் இருக்குது. இது அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் தான். ஸோ இது வந்து குட்டி குழந்தைங்க கையிலேருந்து நம்ம விமன் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அந்த லெவலுக்கு அட்ஜஸ்டபிள். ஆனால் இதில் இந்த பீட்ஸ் ஒன்று லாஸ்ட்டாக அந்த அட்ஜஸ்டபிளில் இருக்குல்ல, அதுதான் எனக்கு லைட்டாக பிடிக்கல. மற்றபடி இந்த பேட்டர்ன் அந்த ஒரு அப்படி ஸ்லீக்கான செயின் எல்லாமே ரொம்ப யூனிக்காக நல்லாயிருக்கு. ஒரு ட்ராப் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஈவில் ஐ மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓகேவான ப்ராடக்ட் தான். அதனால் நீங்கள் வாட்டரில் என்ட்ராகிறதுக்குள்ளேயும் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணலாம். ஃபேன்சியாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட்டு. ஒரு பிரேஸ்லெட் வித் இயரிங். இதில் வந்து 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. எனக்கு வந்து ரெட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ரெட் கலர் சூஸ் பண்ணேன். ஃபுல்லாக ஏடி ஸ்டோன் இருக்க மாதிரியான பிரேஸ்லெட். அண்ட் இதுவும் வந்து சூப்பராக அட்ஜஸ்டபிள் பேட்டர்ன் தான். நம்ம குட்டி கையிலேருந்து பெரிய கை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது. இதில் என்னோட ரொம்ப ஃபேவரட் பார்த்திங்கன்னா அந்த ரிங்கு தான். அந்த ரிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபிங்கருக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஒரு 150 ருபீஸ்க்குள்ளே இப்படி அட்ஜஸ்டபிளில் பிரேஸ்லெட் அண்ட் அட்ஜஸ்டபிளில் ரிங் கிடைக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது, யூனிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் வந்து கோல்டு பிளேட்டட் தான். அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஸ்டோன்லாம் விழறக்கு சான்ஸ் இல்லை. பட் இந்த கோல்டு பிளேட்டடில் இருக்கிறதெல்லாம் வந்து கருத்து போக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஓகேவான மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வாட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது ஃபேன்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லைஃபும் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது அழகாக தெரியும். பட் இது அழகாக அந்த ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறோன்னா இந்த செயினை வந்து இந்த மாதிரி வந்து அழகாக க்ளோஸ் பண்ணிக்கணும் நம்ம லென்த்துக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இதில் வந்து பீட்ஸ்லாம் கொடுக்கல. அதனால் எனக்கு இது கொஞ்சம் அதோட அந்த ஈவில் ஐயில் அந்த செயின் பிரேஸ்லெட்டோட இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இது வந்து கிட்ஸு கூட வாங்கலாம். கிட்ஸு கூட செம்ம அட்ஜஸ்டபிளாக ரொம்ப நல்லா இருந்தது. மேட்சாக அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டுவிட்டால் கிட்ஸ்க்கு அழகாக இருக்கும். அண்ட் இதே மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோக்கர் செட்டு, இயரிங்கெல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி கூட வாங்கி பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒயிட்டு ஏடி ஸ்டோன் மாதிரி வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே குவாலிட்டி தான். பட் இதோடவே ஒரு குவாலிட்டியான ஒரு பேங்கிள் ஒரு 640 ருபீஸ் இருக்கும். அந்த பேங்கிள் வந்து நான் ஆக்சுவலி அமேசானில் வாங்கினேன். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான அந்த பாஸ்டல் ஷேட் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, யூனிக்காக இருந்தது. வீடியோவில் எப்படி தெரிஞ்சுன்னு தெரில, பட் நேரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த பேங்கிள் மீஷோவில் 600 ருபீஸ் தான். மேபி சேம் செல்லராக இருக்க தான் நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் அப்படி தாங்க, நல்லா பிரைட்டான ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ், நல்ல குவாலிட்டியாக ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட பிக்சர் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலான ட்ரெண்டியான ஜுவல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு, ஜுவல்லுன்னு சொல்லக்கூடாது, பேங்கிள்ஸ் அண்ட் ப்ரேஸ்லெட்ஸாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு இதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கீழே சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செட் ஆஃப் 2. அண்டு இந்த ஈவில் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இதோட குவாலிட்டி தான் நான் மெயினாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பேங்கிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விட்டா நான் எல்லாத்தையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சும்மா நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு இப்படிலாம் ஆர்டர் பண்ண மாட்டேங்க. ரொம்ப பார்த்து அஃபோர்டபுளாக அதில் நிறைய ரிவ்யூஸ் போட்டிருக்காங்களா இதெல்லாம் பார்த்து தான் வாங்குவேன். ஸோ இது 5மே வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லணுன்றதெல்லாம் என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. ஸோ எப்படி இருக்கோ அப்படியே சொல்லிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ்க்கு ரிவ்யூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் அதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.